பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வாரிசு அரசியலா இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, எனக்கு இருக்க புரிதலை வச்சு சொல்றேன். மூத்த தலைவர்கள் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் விட்டுட்டு உதயநிதியை வந்து ஏன் டெப்யூட்டி சிஎம்மா வந்து ஆக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. சோ அதனால உங்ககிட்ட கேக்குறேன். இந்த வாரிசு அரசியலால் தமிழக மக்கள் இழந்தது என்னன்னு எனக்கு நீங்க சொல்லணும். சீனியரா இருக்கிறவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி கேக்குறேன். அதான் அந்த கட்சியிலேயே நிறைய அவங்கெல்லாம் சித்தப்பா பெரியப்பாவா மாமா மச்சானா? நீ அவங்களுக்காக ரொம்ப கவலைப்படுறியா? தமிழக மக்களை பத்தி கவலைப்படுறியா? இல்ல எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு புரியுது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். உனக்கு என்ன தமிழ் சமூகம்? நீ இப்ப நீ நானும் ஒரு சமூகம். நமக்கு என்ன பிரச்சனை? என்ன இழப்பு? எனக்கு வந்து என்னன்னா ஏன் மற்றவங்க இல்ல சார், நான் எப்படி கேக்குறேன்னா அவங்களுக்கு ஒரு பதவி புரியுதா? அவங்களுக்கான வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது. அவங்களுக்குள்ளே இருக்கு. அந்த கட்சியில இருக்க 4 வயசானவங்களை பத்தி தான் உன் பிரச்சனையா தமிழ்நாடு? அவனுக்கு பதவி கிடைச்சா கிடைக்கலன்னா உனக்கு எனக்கு என்னமா? அப்படி இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. பின்ன என்னதான் சொல்ல வரேன்? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? வெளியே தெரியாது சார். அது பாருமா, எது நமக்கெல்லாம் இப்ப பிரச்சனை? எங்க வாக்களிக்க போறோம்? அங்க வயசான துரைமுருகன் வெல்லணும் நம்ம வாக்களிக்க போறோம். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா? இந்த கல்வி தொடர்ந்து நல்லபடியா நடக்காதா? சுகாதாரம் கிடைக்காதா? மருத்துவம் கிடைக்காதா? வேலை வாய்ப்பு கிடைக்காதா? இதுதானே சமூக பிரச்சனை. எனக்கு அது புரியுது. நான் உன்கிட்ட கேட்கறது, அது கட்சியில இருக்க 4 வயசானவங்க பிரச்சனை. எங்களுக்கு தராம அவன் பிள்ளைக்கு தூக்கி கொடுத்திருக்கியான்னு அவங்க கேட்கட்டும். உனக்கு என்ன அதுல பிரச்சனைங்கிற? விஜய் சொல்றன்றதுக்காக இதெல்லாம் நீ தூக்கிட்டு வரக்கூடாது. பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வாரிசு அரசியல பெரம்பூர்லயும் தோற்கிறாங்க. எழுதி வைத்துக்கணும், புக் மார்க் பண்ணி வைங்க. இங்கிலீஷை பார்த்தீங்களா? புக் மார்க் பண்ணி வைக்கணுமா? How can one be such a irritating person to the core? ஐயோ, நானும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இந்த ஆள் மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் நசைய என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. இந்த ஆள் கூடலாம் யார் வாழ்றா? யோயோயோயோயோயோயோ 24 மணி நேரமும் இந்த ஆள் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்களேன். டேய், எழுதி வச்சுக்கடா. 4ஆம் தேதி நான் மற்றவங்க எல்லாரையும் விட்டுருவேன். நாங்கள் ஜெயிக்கிறோம், தோக்கல. எப்படி? பெரம்பூர்லையும் தோக்குறோம், திருச்சி ஈஸ்ட்லையும் தோக்குறோம். நீ எழுதி வச்சுக்க. என்டிகே 0. எப்படி? 234 0. நாங்கள் வந்து எவ்வளோ ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ அதெல்லாம் அதுக்கப்புறம். 0வை எடுத்துட்டு என்டிகேவை வச்சு செய்யற சாரி, என்டிகே நண்பர்களே என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஆளை சீரியஸா சொல்றேன். இந்த ஆளை மே 4ஆம் தேதி அடிக்கிற அடியில மக்களே பாருங்க. இந்த ஆள் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறான்னு பார்ப்போம். இதுல என் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வேற, அதாவது விஜய் சாரை பிடிக்காத மக்கள் எல்லாம் அப்படியே they are loving Saathe Thuramurugan's conversation. He is amazing. Sick yaar, you guys are sick. You need help. You need a psychiatric help to seriously admire or even listen to somebody like this guy speaking. Seriously, மே 4 இருக்குடி உனக்கு. மே 4 இருக்குடி. சாரி மக்களே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்கா? ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆள் வந்து பேசுறது கரெக்டாக இல்லை இந்த ஆள் வந்து காசு வாங்கிட்டு என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் இரிட்டேட் ஆகுதா, இப்படி ஆகுதா, இல்லை உங்கள் எல்லாருக்கும் ஆகுதா? அண்ட் என்டிகே நண்பர்களே, உங்களுடைய இந்த வீழ்ச்சி, உங்களுடைய இந்த வாக்கு சதவீதம், உங்களோட கட்சியின் மேல் மக்களுக்கு வந்த வெறுப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த மனுஷன்தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் தோல்விக்கு யாரையாவது பிளேம் பண்ணணும்னா ஒன் அண்ட் ஒன்லி திஸ் கை, ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் சாட்டை துரைமுருகன். மோஸ்ட் இரிட்டேட்டிங் பர்சன் ஆன் எர்த். சொல்லுங்க. தேங்க்யூ. வெயிட்டிங் ஃபார் 4th. கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கணும், புக் மார்க் பண்ணி வைங்க. இங்கிலீஷை பார்த்தீங்களா? புக் மார்க் பண்ணி வைக்கணுமா?